أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு வரக்கூடிய ரமலானுக்கு முன்னாடியே தயாரிப்பு செய்யக்கூடிய விதத்துல நம்ம ரஹ்மத்தான ரமபான், இந்த ரமலானை எப்படி ரஹ்மத்தா நம்ம அமைச்சுக்கிறது அப்படிங்கிறதுல அழகான முறையில இந்த ரமலானுடைய சிறப்புகள், அதனுடைய ஒழுக்கங்கள், அதனுடைய சட்டங்கள் அடங்கிய கிதாபுகளை நம்ம பார்த்து வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். மொத்தத்துல இதுல 20 தலைப்புகள்ல நமக்கு உஸ்தாத் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. 20 தலைப்புல நம்ம 18 தலைப்புகளை பார்த்து படிச்சு கேட்டுட்டோம். இன்னும் 2 அதை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈஸியாக்கி இலகுவாக்கி தந்துடணும். யா அல்லாஹ் எங்களுக்கு அது ரப்பே உன்னுடைய பொருத்தத்தையும் சேர்த்து கொடு யா அல்லாஹ். துஆவோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா, நோம்புல வெறுக்கப்பட்ட காரியங்கள் செய்யுது. வெறுக்கப்பட்ட காரியங்கள் எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? நோம்பு வச்ச நிலையில எந்த காரியங்களை செய்யறது மார்க்கத்துல வெறுக்கப்பட்டதா இருக்குமோ அதையெல்லாம் இங்க சொல்லி காட்டுறாங்க. நம்பர் 1, ஒரு நோன்பாளி நோம்பு வச்ச நிலையில வாய்க்கு பிடிக்கும் போது மூக்குல தண்ணி செலுத்தி சுத்தம் செய்யறாங்க இல்லையா, அத அதிகமா செய்யறது, வாய் வழியா தண்ணி விட்டு தொண்டைக்குள்ள காகல் பண்றாங்கல்ல, அண்ணாந்து அப்படி வாய்க்கு பிடிக்கிறது, அந்த மூக்கு சிந்தும் போது அந்த மாதிரி தண்ணிய உறிஞ்சுறது, இந்த மாதிரி செய்யறதெல்லாம் வெறுக்கப்பட்ட காரியம். நோம்பு வச்சுக்கிட்டு மத்த நேரத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமா நம்ம செய்யலாம் இதெல்லாம். ஆனா நோம்பு வச்ச நிலையில இது மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் வெறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்லும் போது லகைத் இப்னு சஃப்ரா ரலியல்லாஹு அவங்க சுனன் இப்னு மாஜாவுல வரக்கூடிய செய்தி 401வது பதிவா பதியப்பட்டிருக்கு. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, ஒழு செய்ததை பத்தி எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு. அப்படி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒழுவை முழுமையா நீங்க செய்யுங்க, மூக்குல தண்ணீர் செலுத்தும் போது நல்லா கிளீன் பண்ணுங்க, ஆனா நீங்க நோம்பியாளியா இல்லாம இருக்கணும், அந்த நேரத்துலதான் இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நோன்பாளியா இருக்கும்போது அண்ணாந்து தொண்டையில தண்ணியை விட்டு கடகடன்னு காகல் பண்றதோ இல்ல மூக்க கழுவுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணியை உறிஞ்சுறதோ கூடாது. இது விருக்கப்பட்டது. இதுக்கு ஆதாரத்தோட நம்ம சொல்றோம். இது முதல். நம்பர் 2, சுப்ஹானல்லாஹ், ஒருத்தர் மனைவிய தொடுறாரு, இல்ல கிஸ் பண்றாரு, இல்ல கட்டி அணைக்கிறாரு, இல்ல அவளோட விளையாடலான்னு ஆசைப்படுறாரு. ஆனா இப்படியான காரியங்களை நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு செய்யும் போது நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஏதோ சும்மா சின்னதா சடுகுடு விளையாடலாமே அப்படின்னு நினைச்சோம்னா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா இந்த விளையாட்டுக்கெல்லாம் போங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருன்னு நீங்க பயந்தீங்கன்னா இந்த செயல் எல்லாம் இருந்து தவிர்த்து இருந்துக்கங்க. இது வெறுக்கப்பட்ட செயல். இது ஹலாலானதுதான். நோன்பு வச்ச நிலையில நம்மளை இது கொண்டு போய் எங்கிட்டோ கொண்டு போய் விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க இதுல இருந்து விலகி இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு அதுல பயம் இல்லையோ அவங்களோட விளையாடுறதுல, அவங்களோட
ஒரு அழகான முறையில நடந்துக்கிறதுல பயம் இல்லையோ, அவங்க சடுகுடு விளையாடுறது இல்ல, கபடி கூட ஆடலாம். பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதுவும் வெறுக்கப்பட்ட செயல் நோன்பு வச்ச நிலையில. 2 விஷயம் பார்த்தோமா. 3வது, இப்போ கோல்டா இருக்கு இல்லையா, சளி பிடிக்குது இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல அத முழுங்குறது, சளிய முழுங்குறது வெறுக்கப்பட்ட ஒன்றா இருக்கு. அப்போ அந்த மாதிரி சளி பிடிச்சிருக்க நேரத்துல நம்ம காரி துப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் என்னமோ தெரியல, நம்ம மாற்று மத நண்பர்கள்லாம் நீங்க எச்சில் கூட முழுங்க கூடாதாமே, நீங்க ஃபாஸ்டிங்ல நோன்பு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. எச்சில் விழுங்குறது இல்ல, சளி சளி மாதிரியான பொருட்களும் நம்ம முழுங்க கூடாது, அது வெறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, இது நோன்பா இருந்தா மட்டும் இல்ல, நோன்பு இல்லாத நேரத்திலையும் இது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதனால இந்த மாதிரி கோல்டா இருக்கிற நேரத்துல நம்ம கவனமா இருக்கணுங்கிறத சொல்றாங்க. இதுவும் வெறுக்கப்பட்டோம். 4வது, அவசியமா கட்டாய தேவை இல்லாம உணவை சுவைச்சு பாக்குறது, அந்த டேஸ்ட் பண்றது சமைக்கையில. அது தேவை இருந்தா கண்டிப்பா, அதாவது வீட்டுல அதனால பிரச்சனை, என்ன இப்படி இருக்குன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அவசியமான தேவை இருந்தா டெஸ்ட் பண்றது பரவாயில்ல. ஆனாலும் தொண்டைக்குள்ள போறாத அளவுக்கு கவனத்தோட அது துப்பிடணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுவும் வெறுக்கப்பட்ட செயல்ல ஒண்ணு. 5வது, என்னதான் மென்று சாப்பிட்டாலும் கரையாதுல, அந்த மாதிரி கெட்டியான ஸ்விங்கம், அந்த மாதிரி இத வாயில போட்டு மெல்றது, அது கூடாது. அதுவும் வெறுக்கப்பட்ட செயலா இருக்கு. இதே கரையக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா நோம்பையே முறிச்சிடும். சரியா? அப்போ அதனால அந்த மாதிரி ஸ்விங்கம் மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறது தடை செய்யப்பட்டிருக்கு, வெறுக்கப்பட்ட ஒரு செயலா இருக்கு. 6வது, இது நம்ம செய்யறது இல்ல, இருந்தாலும் இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இஃப்தார் செய்யாம, சஹரு செய்யாம 2-3 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறது வெறுக்கப்பட்ட ஒரு செயலா இருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில தொடர்ந்து நோன்பு வச்சு இஃப்தாரையும் சஹரையும் சாப்பிட்டுன்னு கூட நோன்பு வைக்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிற நேரத்துல தொடர்ந்து 2-3 நாளா நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம். சோ அப்படி செய்யறவங்களும் இருக்கலாம் அப்படிங்கறதுனால அதுவும் வெறுக்கப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இஃப்தார் செய்யாம சஹர் மட்டும் செஞ்சு நோன்பு வைக்கிறது கூடும். நோன்பு அதாவது அந்த இஃப்தாருடைய நேரத்துல நோன்பை முறிச்சுட்டேன், நோன்பு திறந்துட்டேன்னு மனசுல நியத்து வச்சுக்கிட்டு, ஆனா எதுவும் சாப்பிடுறது இல்ல, குடிக்கிறது இல்ல. சஹர் நேரம் வந்ததும் சஹர் மட்டும் சாப்பிடுறது, இது அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் சிறந்த காரியம் கிடையாது. ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்தோம். அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பிரத்யேகமா உணவளிக்கிறான், நீர் புகட்டுறாங்கிறத அவங்களே சொல்றாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க மட்டும் இப்படி வைக்கிறீங்களே அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நாங்களும் அது செய்யலாமான்னு கேட்கல. இல்ல, என்னை மாதிரி இல்ல நீங்க அப்படிங்கறத சொல்லி காட்டின விஷயத்த ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, இது சிறந்த காரியம் இல்ல. அதனால நம்ம அழகா சூரியன் மறைஞ்சதும் இஃப்தார அழகா செய்யணும், சஹர் நேரம் வந்ததும் சஹர் உணவை சாப்பிடணும். அதுதான் சுன்னா, அதுதான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு இருந்த வழிமுறையா இருக்கு இப்படிங்கறத பார்ப்போம். அப்போ இந்த 6 விஷயங்களும் நோன்பு வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத விஷயங்கள், வெறுக்கப்பட்ட விஷயங்கள். நம்ம இதுல இருந்து விலகி இருக்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நோன்புல ஆகுவாக்கப்பட்டதெல்லாம் என்ன, எதெல்லாம் ஆகுமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை கொடுக்குறாங்க. நோன்பாளி அதிகான சஹர் நேரத்துல பெருந்தொடக்கா இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறது, இது ஆகமாக்கப்பட்டது. இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், பகல்ல தானே நமக்கு தடுக்கப்பட்டிருக்குது, ராத்திரில இது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பூந்து விளையாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சலுகைகளை கொடுத்திருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல மாஷா அல்லாஹ் இருந்த சந்தோஷத்துல டயர்டுல தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சஹர் நேரம் வந்துருச்சு, சஹர் முடியவும் போகுது, அல்லாஹூ இப்ப எந்திரிச்சு குளிச்சு சுத்தமாயி சஹர் சாப்பிடணும்டா, வக்து முடிஞ்சு போயிரும், நம்மளால சஹர் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நேரத்துல நல்ல சஹரை நல்லா சாப்பிட்டுட்டு நோம்பு நியத்து வச்சுட்டு அப்புறமா ஃபஜ்ர் வக்து முடியறதுக்கு முன்னாடி
குளிச்சுட்டு ஃபஜ்ர தொழுதுறோம். அப்ப சாப்பிட்டு தூங்கிடலாமா அப்படின்னு யாரும் தூங்கிடக்கூடாது ஃபஜ்ர தொழுகாம. அதனால இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரமலான் மாதத்துல இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள், அதாவது கனவுல கலிதமானாலும் சரி, இல்ல மனைவியோட சேர்ந்து உடலுறவுல ஏற்பட்டு பெருந்தொடர்பு உள்ளவர்களா இருக்கிற நிலையில ஃபஜ்ர் அதிகாலையில அடையும் போது அவங்க குளிப்பாங்க. ஆனா நோம்பு முன்னாடி பிடிச்சிருவாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸ். புகாரில ஹதீஸ் நம்பர் 1795வது ஹதீஸா வந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் எவ்வளவு சலுகையை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ ரமலான்ல பகல் காலத்துல நம்ம எவ்வளவு பாதுகாப்பா அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நமக்கு ஹலாலானதையும் நமக்கு ஹராமா தடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நைட்ல அவ்வளவு பெரிய சலுகையை கொடுக்குறோம். அதனால யாரும் ஆஹ் குளிக்காம சாப்பிடலாமா? தட்டுல எல்லாம் ஒட்டிக்குமே, டம்ளர்ல எல்லாம் சொம்புல எல்லாம் ஒட்டிக்குமே, அது எப்படி சாப்பாடா போடலாமா? இது தரித்திரியம் இல்ல, இது கூடுமா, இது வேட்டிக்கே ஆகாது, அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி நம்மளுடைய மார்க்கத்துல இல்ல. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது முடிஞ்செல்லாம் எந்திரிச்சு முன்னாடி குளிக்கலாம். இதெல்லாம் ஆகமாக்கப்பட்டது, இஸ்லாம் அனுமதிச்சது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம எந்திரிச்சு அழகா ஒரு ஒழு செஞ்சுட்டு கழுவிட்டு நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்டுட்டு லேட்டா குளிச்சுட்டு நோம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஆகமாக்கப்பட்ட ஒண்ணு. ஏன்னா பெரியவங்க சொல்றது நல்ல விஷயம்தான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி சுத்தமா இருக்கிறது, நம்ம குளிச்சுட்டு எதையும் தொடுறது, அதுதான் சிறந்தது. அது இல்லைன்னு சொல்லல. இது சந்தர்ப்பம், நம்ம சகரை மிஸ் பண்ணிடுவோம்ல, சாப்பிடாம நோம்பு வச்சா பலகீனம் ஆயிடுவோம்ல, அதுக்கு இது சிறந்தது, இது ஆகமாக்கப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்ப ஒரு ஹைலுடைய பெண்களா, மாதவிடாயில மந்த்லி சர்க்கிள் இருக்குல்ல, அல்ல பிரசவம் குழந்தை பெத்துட்டு அந்த அது கிளீன் ஆகி இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க அன்னைக்கு நைட்டு தான் பாக்குறாங்க அவங்களுக்கு ஓகே அல்ஹம்துலில்லாஹ் கிளியர் ஆயிருச்சு, நம்ம நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்துல டைம் ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சு. சோ இப்ப எப்படி குளிச்சு சுத்தமாகாம நோன்பு வைக்கிறது? குளிச்சு சுத்தமாயிட்டு இருந்தா இப்ப என்ன செய்யறோம், சஹர் டைம் போயிடும். அப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நியத்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அவங்க குளிச்சு ஃபஜ்ர் தொழுகைய தொழுகலாம். இதுவும் ஆகமாக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. அப்போ ஹைலுடைய நேரமா இருந்தாலும் சரி, பிரசவம் குழந்தை பெத்து அந்த அசுத்தத்துல நம்ம இருந்தாலும் சரி, அதுல இருந்தும் தூய்மை ஆகிறதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அழகான முறையில கிளீன் பண்ணி குளிச்சு நம்ம கடமைகளை தொடரலாம். இது ரெண்டாவது. மூணாவது, நோன்பு வச்சிருக்கிற நிலையில வாய் கொப்பளிச்சு மூக்கு கழுவுறது ஆகமாக்கப்பட்டது. ஆனா அதிகப்படுத்தக்கூடாது. மூக்கு கழுவுறேன்னு ஒண்ணு உறிஞ்சக்கூடாது, வாய்க்கு அப்பிளிக்கிறேன்னு கடகடன்னு தொண்டை வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. வாய்க்கு அப்பிளிக்கிறதும் மூக்க சுத்தம் பண்றதும் நமக்கு ஆகமாக்கப்பட்டது. ஆனா அதிகப்படியா போகக்கூடாதுங்கிறத பாக்குறோம். இதுக்கு அந்த முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஹதீஸையே திரும்பவும் இந்த இடத்துல உஸ்தான் சொல்றாங்க. நாலாவது, நோன்பாளி குளிக்கிறது வெயில்ல ரொம்ப தாகமா கடுமையா இருக்கிற நேரத்துல தலையில நல்லா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணிய ஊத்துறது ஆகமாக்கப்பட்டது. ஏண்டா நோன்பாளி நோன்பு வச்சுக்கிட்டு குளிக்கலாம், ஆனா வாயில மூக்குல தண்ணி போயிடாம பாத்துக்கிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நோன்பாளி குளிக்கிற பற்றிய பாடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு நான் நோன்பாளியா இருக்கும்போது ஒரு துணியை ஈரமாக்கி அதை என்னுடைய அவங்களுடைய தலை மேல போட்டுக்கிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவங்க தன்னை நோன்பாளியாக இருக்கும்போது குளிப்பதற்காக குளியல் அறைக்கு போனாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, நோன்பாளியா இருக்கும்போது வாய்க்கு பிடிக்கிறதுலயும் வாய்க்கு பிடிக்கிறது அந்த குளுமை, அந்த ஹாட்டா இருக்கிறதுல குளுமை அடைகிறதுல குற்றம் இல்லை. வாயில தண்ணியை ஊத்தி குளிக்கிறதுல, தலையில தண்ணியை ஊத்திக்கிறதுல, குளிக்கிறதுல இதுல எல்லாம் தப்பு இல்லைன்னு ஒரு அறிஞர்களும் அவங்களுடைய விஷயத்த சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அர்ஜ் அப்படிங்கிற இடத்துல தாகத்தின் காரணமா ரொம்ப தாஸ்தியா அவங்களுக்கு தாகமா இருக்குது, அப்படி இருக்கிற நேரத்துல வெப்பம் ஹீட் ஓவரா இருக்கக்கூடிய நேரத்துல தனது தலையில தண்ணீரை ஊற்றுறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. முஅத்தா ஹதீஸ் கிரந்தத்துல பதியப்பட்டிருக்கு. 577வது ஹதீஸ்.
அப்போ அந்த தாகத்தினாலயோ இல்ல இந்தியா மாதிரி நம்ம ஹாட் கண்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா தலையில தண்ணிய ஊத்திக்கிறதுலயும் தப்பு இல்லை, இது ஆகமாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. குளிக்கவும் செய்யலாம். அடுத்து 5வது விஷயம், ஒரு தேவையின் போது உணவை டேஸ்ட் பண்றது. இப்ப நம்ம வீட்டுக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க, நோம்பு திறக்க இஃப்தார் பார்ட்டி எல்லாம் நம்ம செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா? நோம்பு திறக்க கொடுக்கறது எவ்வளவு பெரிய அழகான சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்கரேஜ் பண்றாங்க, அதுக்காக நன்மைகளையும் சொல்றாங்க. அப்படி நம்மளுக்கு நம்ம எல்லாரையும் விசிட்டர்ஸ் எல்லாம் கூப்பிடல, நல்லா டேஸ்டா இருக்கணும்ல, உப்பு இல்லாம சப்பு இல்லாம அப்படி இருக்க கூடாதுல்ல. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், தேவைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஆனா முழுங்க கூடாது, தொண்டை வரைக்கும் அது போகக்கூடாது, நாக்குலதான் நிக்கணும். அப்போ அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாக்குறது ஆகுமாக்கப்பட்டது, ஆனா அளவை தாண்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இதுவும் முஸ்லிம் இப்னு அபி ஷைபா அப்படிங்கிற கிதாப்ல பதியப்பட்டிருக்கு. 9277வது ஹதீஸா இது. ஏன்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு அபி ஷைபா ரஹ்மமுல்லா அவங்க இந்த மாதிரி அறிவிக்கிறாங்க, சிர்கா அல்லது வேறு ஒரு உணவை நோன்பாளி சுவைத்து பார்க்கறதுல தவறு இல்லை, ஆனா அது அவருடைய தொண்டைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்திய முஸ்னஃப் இப்னு அபு ஷைபால பதியப்பட்டிருக்கு. நான் சொன்ன இந்த 9277வது செய்தியாங்கிறத பார்க்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து 6வது, தடுக்கப்பட்ட பாவத்தில் விழுந்து விட மாட்டேன். இந்த பாவமெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு போயிட மாட்டேன்ற ஒரு உறுதி இருந்தா மறுபடியும் உஸ்தாது சொல்றாங்க, நம்ம கணவன் மனைவி ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம். ஆனா அந்த தடுக்கப்பட்ட ஒண்ணுக்கு போயிருவோம்னு பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. முன்னாடி எதெல்லாம் பார்த்தோமோ அது மாதிரி. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஏன்னா 1 மாச காலமா, அப்போ ஒரு கணவன் மனைவிங்கிறது ஒரு அன்போட பாசத்தோட ஒரு நெருக்கத்தோட அப்படி பார்த்தா ஜாலியா பாக்குறது, சிரிக்கிறது, விளையாடுறது இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். இது ஹலால் இல்லையா, அனுமதிக்கப்பட்டது இல்லையா? வெளியில எல்லாம் அங்க இங்க பாக்குறது ஹராம்னு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்துட்டு, மனைவியோட ஹலாலான அந்த உறவோட எப்படியெல்லாம் இருக்கலாம்ங்கிறத சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இது சம்பந்தமா ஒரு நாளைக்கு பேசினா பெஸ்டா இருக்குமோ? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அப்போ இதெல்லாம் ஆகமாக்கப்பட்டது. மனைவி ஹக் பண்றது, கிஸ் பண்றது, நல்ல விளையாட்ட பேசுறது, சிரிக்கிறது எல்லாம். ஆனா அதுவே அந்த தடுக்கப்பட்ட செயலுக்கு போகும்னு பயந்தா இது ஆகமானது இல்லை, வெறுக்கப்பட்டது இல்ல. நம்ம அவ்வளவுக்கெல்லாம் போக மாட்டோம், நம்ம எல்லாம் யாரு தெரியுமா, கண்ட்ரோலா இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா சுப்ஹானல்லாஹ் இது ஆகமாக்கப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து நோன்பாளி நறுமணங்களை, அதாவது அத்தர்லாம் இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு குளிச்சுட்டு அத்தர்லாம் போட்டு தலைக்கு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி அழகா ஜுமாக்கு போறது நமக்கு சுன்னா. சோ அந்த மாதிரி அத்தர் அந்த மாதிரி போடுறது, அதை நுகர்றது அது தப்பு இல்லை, அது ஆகமாக்கப்பட்டது. ஆனா சாம்பிராணி புகை, அப்புறம் பத்தி, இந்த மாதிரி புகைகளை அப்படி மூக்குல உறிஞ்சி இழுக்க கூடாது. அது வயிறு வரைக்கும் போகிறதுக்கு இருக்கப்பட்டது, அப்படி போகக்கூடாது, அதுக்கு அனுமதி இல்லை. இப்னு தைமியா அவங்க மஜ்முல் ஃபதவா அப்படிங்கிறதுல இத எழுதியிருக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. ஆனா நார்மலா அத்தர், சென்ட், ஸ்ப்ரே அதெல்லாம் யூஸ் பண்ண அந்த ஸ்மெல் அதை நம்ம நுகர்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை, இது ஆகமானது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 8வது, நோன்பாளி மறதியா சாப்பிட்டாலோ அல்லது குடிச்சிட்டாலோ அவங்க மேல எந்த ஒரு குற்றம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. இதுவும் ஆகுமானது. சுப்ஹானல்லாஹ். யாரும் மறந்துட்டு சாப்பிட்டுறவோ குடிச்சிடவோ கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான், அல்லாஹ் உங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்கிறத சொல்லி காட்டுறாங்க. மறதியில செய்யறதுக்கு தான், வேணும்னு செய்யறதுக்கு நோம்பே முறிஞ்சிரும். அதுக்கு பெரிய என்னது, ஒரு அடிமை உரிமை விடணும், 2 மாசம் தொடர்ந்து நோம்பு வைக்கணும், இல்லாட்டி 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்படி பயங்கரமான தண்டனை இருக்குது அதுக்கு. ஆனா மறந்துட்டு குடிச்சாலோ சாப்பிட்டாலோ அதுல எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து 9வது ஒரு விஷயமா, சுய விருப்பமின்றி நோன்பாளிக்கு ஏற்படுற சில விஷயம், அதாவது தொண்டையில தண்ணீர்
நம்ம சும்மா தான் கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தோம், பழக்குன்னு போயிடுச்சு. நம்ம அந்த காகிள் பண்ணல. அந்த மாதிரி நம்மளையும் அறியாம போயிட்டது. ஒரு டக்குன்னு நம்ம ஆண் கொட்டாய் விடுறோம். ஆனா கொட்டாவி விட்டா வாய மூடிக்கிறணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏதோ அப்படின்னு மூச்சு இழுக்கையிலயோ எதுலயோ தொண்டைக்குள்ள ஒரு ஈயோ கொசுவோ போயிடுச்சு. இல்ல டக்குன்னு வாந்தி வந்துருச்சு. இல்ல ஒரு கையில காயம், கை கால ஏதோ ஒரு காயம் பட்டுருச்சு. இல்ல மூக்குல இருந்து ரத்தம் வடியுது. அப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு இது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது, அது நம்ம சுய விருப்பமா இல்ல, எதார்த்தமா நடந்துருச்சு அப்படின்னா, அதுவும் குற்றமில்ல. அப்படிங்கிறத இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இத அறிஞர் பின்பாஸ் அவங்க நோன்புங்கிற அந்த பாடத்துல எழுதியிருக்காங்கன்னு சொல்லியும் நமக்கு ஆதாரம் குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து 10. 10வது ஆகுமான செயல். ரத்த பரிசோதனை செய்யறதுக்கு உடம்புல வலி இருக்குல்ல, அந்த வலிக்காக ஊசி போடுறது, அதுக்காக மேல ஆயில்மெண்ட் எல்லாம் தடவுறோம்ல, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, உடம்புக்கு மருந்து தடவுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறது நமக்கு ஆகுமாக்கப்பட்டது. ஆனாலும் ஊசி போடுறது, ரத்த பரிசோதனை செய்யறத ராத்திரி நேரத்துல வச்சுக்கிறது சிறந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல உஸ்தாத் சொல்றாங்க. இது நிறைய பேருக்கும் அந்த சந்தேகமா இருந்துச்சு. நம்ம பிளட் டெஸ்ட் குடுக்கலாமா, நம்ம இன்ஜெக்ஷன் போடலாமா, இந்த மாதிரி மத்த விஷயங்கள் செய்யலாமா அப்படிங்கிறது. இப்ப எண்ணெய் தேய்க்கிறது, தைலம் தேய்க்கிறது, உடம்புல ஒரு வலியா இருக்கு அந்த ஆயில்மெண்ட் போடுறது, இதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்ல. பெயினுக்காக ஊசி போடுறது, அது வெயின்ல இல்லாம, அதாவது நரம்பு ஊசி போடாம சும்மா சாதாரணமா போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஊசி போடுறது, இதெல்லாம் ஆகமானது. ஆனா திடீர்னு நம்ம போற இடத்துல பிளட் டெஸ்ட் செய்ய வேண்டிய கட்டாய அவசியம் வந்துருச்சு. சோ அதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணி இந்த பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாசம் நம்ம டெஸ்ட் கொடுக்கணும், அத நைட் நேரத்துல, அதாவது நோன்பு திறந்ததுக்கு பின்னாடி அந்த டெஸ்ட்களை பண்ணிக்கிறது சிறந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த இடத்துல உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு சந்தேகம் தருவதை விட்டு விட்டு உனக்கு சந்தேகம் வராத ஒண்ணுக்கு வந்துரு. ஏதாவது சந்தேகமா இருந்துச்சா அதை விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி திருமிதியில 2442வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ் கூட இந்த இடத்துல போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சந்தேகத்திற்கு இடமான விஷயங்களை விட்டு விலகி விடுவாரோ அவர் தனது மார்க்கத்தையும் தனது மானத்தையும் தூய்மையாக்கிக் கொள்வார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த ஒரு ஹதீஸ நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 50வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகத்தை கொடுக்குது, நமக்கு ஒரு திருப்தியா இல்ல அப்படின்னா அதை விட்டு நம்ம விலகி நடந்துட்டோம்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, அப்போ நம்மளுடைய மார்க்கத்தையும் அது நம்மள்ட்ட இருந்து பாதுகாக்குதான். நம்ம அந்த மானத்தையும் நமக்கு தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப பாருங்க, நம்ம ஏதாச்சும் டவுட்டா இருக்குன்னு அதுல இருந்து நம்ம விலகிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல 11வதா இந்த இடத்துல ஆகுமான விஷயம். நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற லிஸ்ட். இந்த வீசிங் இருக்குல்ல, ஆஸ்துமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும்போது அந்த இன்ஹேலர் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கிறது தப்பு இல்ல, அது ஆகமானது அப்படிங்கறத சொல்றாங்க. 12வது விஷயமா, பல் விளக்குறோம்ல, பேஸ்ட் வச்சு வளர்க்கலாமா, அது டேஸ்ட் இருக்குதே, இனிக்குது, அப்புறம் ஒரு மாதிரி அதாவது மென்டிஸ் அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் இருக்குது, அப்ப பல் விளக்கலாமா அப்படின்னு சொன்னா தாராளமா பல் விளக்கலாம். தொண்டைக்குள்ள போயிடக்கூடாது. அதுல கவனமா இருந்தா நம்ம பேஸ்ட் வச்சு பல் விளக்குறதுல தப்பு இல்ல. ஆனா மிஸ்வாக் செய்யறது மிக சிறந்தது. இத அறிஞர் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஃபத்தாவாங்கிற இந்த தொகுப்புல பதியப்பட்டிருக்கு. சோ 12 விஷயங்களை இப்ப நம்ம பார்த்திருக்கோம். 17 விஷயம் பார்த்தோம்ல, இன்னைக்கு 12 விஷயங்கள் ஆகுமாக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதோட நோன்பு வைக்கிறதுக்கு உள்ள சட்டங்கள் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எடுத்ததும் ரமலான் மாதத்தோட சிறப்பு, ரமலான் நோம்புடைய சட்டம், நோன்பு எப்ப நமக்கு கடமையாகுது, நோன்பு கடமையாக்கப்பட்ட விதங்கள், ரமலான் மாதம் ஆரம்பிச்சதை எப்படி முடிவு செய்யறது, அதுக்கு சாட்சியோட அடிப்படை எப்படி செய்யலாம், முதல் பிறைய பார்த்ததும் என்ன துவா ஓதணும், நோன்போட வகை, எத்தனை வகையான நோன்புகள் இருக்கு, நோன்போட நிபந்தனைகள்லாம் என்ன,
அந்த நோன்புடைய சட்டம், அந்த நோன்பை விடுறதுக்கான காரணம், பயணத்துல நோன்பு வைக்கிறது எத்தனை வகை, இதெல்லாம் நம்ம பார்த்தோமா? பார்த்தோம். பயணிகள் நோன்பு வைக்கிறதோட சட்டம், நோன்பு முறிக்கக்கூடிய செயல்கள், நோன்பு முறிக்கிற செயல்களின் நிபந்தனைகள், நோன்புல தடுக்கப்பட்டது, நோன்புல விரும்ப தகுந்த ஒழுக்கங்கள், நோன்புல வெறுக்கப்பட்ட காரியம் பாத்துறோமா? நோன்புல ஆகமாக்கப்பட்டவை பார்த்து முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். 19 தலைப்புகள் பார்த்து முடிச்சாச்சு. 20வது தலைப்பா ஜகாத்துல் ஃபித்ர். நோம்பெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். ஆனா சட்டதிட்டங்களை எல்லாம் பேணி அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதுல ஏதாச்சும் தப்புகள், தவறுகள், குற்றங்கள் வந்திருந்தா, அப்படி இல்லாட்டி அதனுடைய இந்த விஷயங்கள்ல ஜகாத்துல் ஃபித்ர், அத சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஃபித்ரு 2 ஒண்ணுதான். அதாவது சதகத்துல் ஃபித்ர், சகாத்துல் ஃபித்ர், இது ரெண்டுமே ஒண்ணுதான். 2 டைப்பா, 2 அதுக்கு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இது ரமலான் மாதத்துல இறுதியில் பெருநாள் தொழுகைக்கு முன்பா ஏழைகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு தர்மத்துக்கு சொல்லப்படும் சதகத்துல் ஃபித்ர், சகாத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லிட்டு. இத பத்தி சொல்லும் போது நமக்கு இந்த சதகத்துல் ஃபித்ரை பத்தி, அதாவது நோன்பை முடிக்கும் போது கொடுக்கப்படுற தர்மம், இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையாக்குனாங்க. நோன்புள்ள நடந்துட்ட நிகழ்வுகளுக்கு வீணான பேச்சு மற்றும் ஆபாசமான வார்த்தைகள் இருந்து நோம்பாளிய சுத்தப்படுத்துறதுக்காகவும், ஏழைகளுக்கு உணவாகவும், யார் ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி இதை நிறைவேற்றாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத் தர்மமாகும். யார் அதை தொழுகைக்கு பின்னாடி கொடுத்தாரோ அது பொதுவான தர்மங்கள்ல ஒன்னா போயிடும். அப்போ நம்ம இந்த பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகா தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அபூ தாவூதுல 1609வது ஹதீஸா பதிவுப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப இந்த ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர்ன்னு சொல்லக்கூடிய இந்த தர்மத்தை, இதனுடைய சட்டங்கள் என்ன, இந்த தர்மத்தை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அழகான முறையில விளக்கம் சொல்றாங்க. இதனுடைய சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, முஸ்லிம்கள் மீது கடமையாகிய ஒரு கடமை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மீதும் கடமையாக்குறாங்க. ஓகே, இதை எதுக்காக கடமையாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெருநாள் அன்று ஏழைகள் எல்லாம் சந்தோஷமா அவங்க ஆக்கி சாப்பிட்டு குடிச்சு இருக்கட்டும் அப்படிங்கிறது முதல் காரணம். 2வது, நோம்புல நிகழ்ந்துட்ட தவறு இருக்குல்ல, அதுக்கு பரிகாரமாவும் இது அமைது. நம்பர் 3, ரமலான் நோன்பு நோக்கவும் நின்று வணங்குறதுக்கும் அல்லாஹ் அருள் புரிந்தான்ல, அதுக்கு நன்றி செலுத்துறதாவும் இது அமையுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு ஒரு அழகிய அமல் பாத்தீங்களா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதை சொல்லி கொடுத்ததோட நுட்பம். இதனுடைய இது என்னன்னு சொன்னா, அந்த பெருநாள் அன்னைக்கு ஏழைகள்லாம் யார்கிட்டையும் கையேந்த கூடாது. நம்ம அதை கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமா அந்த திருநாளை கொண்டாடணும். 2வது, இந்த நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருப்போமே, ஏதாச்சும் நடந்திருக்குமே, அந்த தவறுக்கு அல்லாஹ்விடத்துல பரிகாரமா அமையுது. 3வதா, ரப்பே எங்களுக்கு ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறதுக்கும் நின்று வணங்குறதுக்கும் இபாதத் செய்யறதுக்கு நீ கிருபை செஞ்சேல, அதுக்கு உனக்கு நன்றி செலுத்துறதா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், கேட்ட ஒவ்வொன்றையும் அழகான முறையில் செயல்படுத்த நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். இதுக்காகவும் சொல்றாங்க. அப்ப யார் மேல இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கறது கடமை அப்படின்னு சொன்னா, அடிமை, சுதந்திரமானவர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, சிறியவங்க, எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமை. அப்ப இந்த கடமையானத எதுல இருந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகையில பேரிச்சம்பழம், கோதுமை, அரிசி, இதுல இருந்து நம்ம கொடுக்கணும். இதோட கிரயத்தை பித்ராவா தரக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளைக்கு மாற்றம் செய்யறதா இருக்குங்கிற சொல்றாங்க. அப்போ இந்த சதகத்துல் ஃபித்ர் நம்ம என்ன செய்யணும், பொருட்களா வாங்கி கொடுக்கறதுதான் சிறந்தது, அதுக்குரிய காசை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதோட அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய காலத்து ஒரு சாவு அப்படிங்கிற அந்த ஃபித்ராவுடைய அளவு இன்றைய காலத்துல 3 கிலோ அளவாகும். ஒருத்தர் ஃபித்ராவுடைய அந்த பொருளை கொடுக்கணும்னா 3 கிலோ கோதுமை, 3 கிலோ பேரிச்சம்பழம், 3 கிலோ அரிசி, இந்த இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சரி, யார் இத நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் தன்னுடைய சார்பா தனது பொறுப்புல இருக்க தன்னோட கூட இருக்கக்கூடிய அந்த எல்லாருக்கும் இத நிறைவேற்றணும். ஒரு நாளோடைய உணவு தேவைய விட அதிகம் உள்ள எல்லாருமே இதை நிறைவேற்றணும். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு சாப்பாடு நம்ம வீட்டுல இருக்கு முழுசா, இன்னைக்கு நம்ம சமைச்சிட்டோம், நாளைக்கு சமைக்கிற அளவுக்கு பொருள்கள் இருக்குதுன்னா அவங்க எல்லாருமே சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஏழைகள் இருக்கிறாங்களா? சுப்ஹானல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, உனக்கு எல்லா புகழ் யா அல்லாஹ். அப்ப யாரெல்லாம் கொடுக்கணும்னா, இந்த மாதிரி அன்றாட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இருக்காங்க, அதுவும் இல்லாத மக்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். சரி, எந்த நேரத்துல கொடுக்கணும்? பெருநாளுடைய இரவு, அந்த சூரியன் மறையும் போது இருக்கக்கூடிய அந்த டயத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மறுநாள் அந்த சூரியன் மறைறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இந்த பித்ராவை கொடுக்கணும். பெருநாளுடைய இரவு சூரியன் மறையும் போது உயிராக இருக்கிற அனைவர் மீதும் பித்ரா கொடுப்பது கடமையாகும். ஒருவர் அந்த நாள்ல சூரியன் மறைறதுக்கு முன்னாடி இறந்து விட்டால் அவர் மீது கடமை இல்லை. சூரியன் மறைந்த பின்னர் பிறந்த குழந்தைக்கும் கடமை இல்லை. அது மறைறதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கும் உயிரோட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது கடமையா இருக்கு. ஓகே, நிறைவேற்ற வேண்டிய நேரம் பெருநாள் காலையில கொடுக்கறது மிக சிறந்தது. பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி காலையில ஃபஜ்ர் தொழுதமா, தொழுதோட என்ன செஞ்சிடணும், அந்த குத்துபா நம்ம பெருநாள் தொழுவோம்ல, அது போறதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிறது சிறந்தது. ஆனா முடியலன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி கொடுக்கலாம்ங்கிறதையும் சொல்றாங்க. இன்னொன்னு யாரு கொடுக்கறதுன்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, நம்ம ஊர்ல இருக்கிறாங்கல்ல, அங்கங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இத கொடுக்கணும். சோ அந்த ஏழைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, நம்ம கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க யாருன்னு சொல்லி கேட்கையில உஸ்தாத் சொல்றாங்க, ஏழைகள், கடன்ல உள்ளவங்க, பித்ராவை இவங்களுக்கெல்லாம், இந்த ஏழைகளா இருக்கவங்களுக்கும் கடனாளிகளுக்கும் இதை கொடுக்கலாம். பித்ராவை பல ஏழைகளுக்கு பிரிச்சும் கொடுக்கலாம், அல்லது பலருடைய பித்ராவை ஒரே ஏழைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சட்டங்கள் அறிஞர் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவங்க ரமலான் மஜ்லிஸ் அப்படிங்கிற கிதாப்ல இதை எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம், அதாவது நம்ம ஃபித்ரா கொடுக்கறத எந்த நேரத்தை, அதனுடைய சட்டம், அது எதுக்காக கடமையாக்கப்பட்டுச்சு, அது யார் மேல கடமை, எதுல இருந்து அந்த ஃபித்ராவை கொடுக்கணும், அதோடைய அளவு எவ்வளவு, அதை யார் நிறைவேற்றணும், அது கொடுக்கக்கூடிய நேரம் எது, நிறைவேற்றிய வேண்டிய நேரம் எது, யாருக்கு கொடுக்கணும், வாங்க தகுதியானவங்க யாரு அப்படிங்கிற ஃபித்ராவுடைய சட்டத்தை அல்ஹம்துலில்லாஹ் தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஃபித்ராவை ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுல வேற யாருக்கும் எந்த ஒரு டவுட், சந்தேகம், கேள்விகள் இருந்தா தாராளமா கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்ம இந்த கிதாபை படிச்சு முடிச்சிட்டோம். யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் செலுத்தக்கூடிய நன்றிகள் அனைத்தும் உனக்கு யா அல்லாஹ். எல்லா புகழும் உனக்கு உரியது யா அல்லாஹ். அல்லாஹ்வே, சுருக்கப்பட்ட இந்த நூல் மூலமா முஃமினான உனது அடியார்களுக்கு நன்மையை தந்தருள் யா அல்லாஹ். மறுமை நாள் வரை வருகின்ற முஸ்லிம்கள் இதன் மூலம் பயனடையக்கூடியவர்களா ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பெற்றோருக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் மூமின்களான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் பாவ மன்னிப்பை வழங்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் உன்னுடைய ஸலவாத்தும் ஸலாமும் தந்தருவாயாக யா அல்லாஹ். அகிலங்களின் அதிபதியே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையாக இந்த கிதாபை படித்து விளங்கி எங்களுக்கு மேலதிக விளக்கத்தை கொடியாளா யா அல்லாஹ். நாங்கள் எதையெல்லாம் படித்து கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கிவையா அல்லாஹ். இந்த நாங்கள் படித்த கேட்ட செய்திகளை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.